ஜாமக்காரன் ஜெபம். ஜெபித்தேன், ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், உங்களையும் ஜெபிக்க சொல்லுகிறேன். சியோன் மலை. ஆமாம். இந்த சியோன் மலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயாவை பார்த்துருக்கோம். மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயா இந்த மலையில் எத்தனை வருஷமும் வந்துட்டு போயிருக்கிறீங்க? 4 வருஷமா. 4 வருஷம் வரீங்க. 4 வருஷம் கீழே மேலே பிச்சை எடுக்கிறேன். ஏசப்பக்காட்டு வந்தார், எங்களுக்கு பேசாது. ஏசப்பக்காட்டு பேசாது. எங்கள் கனவுல வந்து கனவுல ஏசப்பா வந்து பேசாது கனவுல. அந்த வார்த்தை சொல்லு, நல்லா சொல்லு, எல்லாருக்கும் உள்ளவே சொல்லு, உள்ளவே சொல்லு. நீ சொல்லு. இவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, இங்கே வந்து என்ன செய்யறாரு, இவர் இந்த சியோன் மலை இந்த பகுதியெல்லாம் வந்துட்டு அவர் வந்து இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அந்த ஐயா வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு உண்மையாகவே ஒரு சொப்பனத்தில் தோன்றாராம். அவர் வந்து நிறைய இதெல்லாம் பார்த்துருக்காரு. உண்மையிலே அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வயசுலையும் இந்த காலை பாருங்க, காலை கூட காட்டுறோம் பாரு, இந்த காலை பாருங்க, அவருடைய முடியாத சூழ்நிலை தான் இருக்கு. இருந்தாலும் ஐயா அவர் நினைச்சிறாரு இன்னைக்கு வந்துட்டு இந்த பகுதியில் இருக்கிறார். இப்போ வந்துட்டு உங்களுக்கு யாரும் இல்லையா? நீங்க இப்போ ஆண்டவர் நம்பி இருக்கீங்க. அப்போ இங்க எப்போ வந்தாலும் நீங்க இருப்பீங்களா? எப்போதும் இருப்போம். இருப்பாங்க போல என் பேர் இருப்பேன். என் மணி என் பேர் சுப்பிரமணி. ஏசப்பா ஜெபம் பண்ணுறேன் டெய்லி. ஒரு நாளைக்கு 3 வாட்டி ஒரு வாட்டி ஒரு நாளைக்கு. வருஷத்துக்கு 30 வருஷம் 1030 1030 வருஷத்துக்கு அவர் ஜெபம் பண்ணுறேன். வருஷத்துக்கு 360 நாள் நினைச்சிடாரா? இந்த இடத்துல வந்து ஒரு ஜோம் பண்ணுறதா சொல்றாரு. 1030 வருஷத்துக்கு அவர் ஜெபம் பண்ணுறாரு. கணா வந்து பேசாரா வந்து பேசப்பட்டு அவர் பேசுறாரு. அவளை பேசுறாரா கனவுல ஏசப்பா சுப்பிரமணி அவரு நம்புங்க எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஐயா சுப்பிரமணியம் அவர் பேரு. அவர் இங்கதான் இருப்பாரு. நீங்க என்ன செய்யலாம்னா அவர் வந்து பார்க்கும்போது அவருக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்யலாம். இப்போ நாங்க வந்து இப்படி வந்திருக்கிறோம். அடுத்த முறை வரும்போது ஐயாவுக்கு சட்டை, அடுத்த முறை வரும்போது ஐயாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வரலான்னு இருக்கிறேன். ஏன்னா சீக்கிரத்துக்கு வருவேன். வரும்போது ஐயாவுக்கு நம்ம ஷர்ட்டு, லுங்கி, அடுத்த நாள் ஒரு டவரு எடுத்துட்டு வந்து நம்ம என்ன செய்ய போறோம், அதை போட்டு விட்டு ஐயாவை அழகு பார்க்க போறோம் இல்லையா? அதனால என்னன்னு கேட்டா, இந்த ஜாமக்காரன் ஜெபத்துல இந்த மாதிரி ஒரு ஐயாவை நம்ம பார்க்கறது கொடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்துலையும் காலை வேலையில அவர் சாப்பிட்டாரா சாப்பிடல தெரியாது. ரொம்ப ஒரு கஷ்டத்தில் மத்தியில் தான் இங்கே இருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து இங்கே இருக்கிற காரணம்னு கேட்டால் ஆண்டவர் நம்பி இருக்காரு. யார் மனுஷன் நம்பி அவரோட பேசாது இல்லை. ஆண்டவன் அவரோட ஏசப்பா அவரோட பேசாது கனவுல டெய்லி ஒரு நாள் நிற்கிறது இல்லை. ஒரு நாள் நிற்கிறதுல அவர் பேசாரு அவர் ஏசப்பா. அதனால இது நம்ம இருக்கிறது வந்து ஆந்திரா. இந்த ஆந்திரா பகுதியில் நம்ம இருக்கிறோம். இருந்தாலும் இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம ஐயா பார்த்துக்கா நம்ம சுபிக்கலாம். ஒரு விஷயம் இருக்கா சுபிக்கலாம். தகப்பனே நன்றியோடு நாங்கள் சுபிக்கிறோம். எங்கள் வயது சென்ற அந்த ஐயாவுக்கு இந்த இடத்துல தாயும் தகப்பனா இருக்கிறது நீங்கப்பா. நீங்க ஒருவரே ஆண்டவரை ஒரு சுகப்படுத்துங்க, ஒரு பலப்படுத்துங்க, தீர்க்க ஆயுசு கொடுங்க. ஆண்டவர் இந்த உலகத்துல எத்தனையோ கொரோனால எத்தனையோ பேர் செத்து போறாங்க. ஆனாலும் கர்த்தர் நம்பிக்கைதான இவருக்கு சுகப்பட ஜீவனை தகப்பனை கொடுத்துருக்கீங்க. இவரை ஆசீர்வதிங்கப்பா, இவரை பலப்படுத்துங்க. இவர் கூறியதான நல்ல பேலன்ஸ் சுகம் எல்லாவற்றிலும் கிருபை செய்யணுமா சுபிக்கலாம்ப்பா. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரை நாங்கள் பார்க்க முடியாது கொடுத்த அந்த உதவிக்காக கர்த்தாவே கோடாகோடி சோதரப்பா. இயேசுவை நாம சுபிக்கலாம் பிதாவே. ஆமே. சரி, உங்களை இயேசப்பா ஆசீர்வதிப்பார். ஓகேங்களா? அதை காசை வச்சுக்கோங்க. காசை வச்சு என்ன செய்யுங்க, இருங்க. நாங்கள் வரும்போது அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்து உங்களுக்கு என்ன செய்யறோம் தரோம். இங்கே பார்க்குறதானவங்களுக்கு ஒரு சோதனை சொல்லுங்க. சோதனை கையெழுத்துக்கு மட்டும் சோதனை சொல்லுங்க. ஆமாம், அது பார்க்குறதான நண்பர்களே, கர்த்தருடைய கிருபையினால இவரை நம்ம நினைச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். இவர் மூலியமாக கர்த்தர் பெரிய ஒரு அற்புதங்களை இவர்னால இவருக்கு ஒரு ஜோம் பண்ணுறாரு. பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ஜோம் பண்ணுறாரு. இவர்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பாரா. ஆமாம். வெள்ளிக்கிழமை உபாசம் 4 வருஷமா 40 வருஷம் 40 நாள் 44 இருக்கணும். உபாசம் இருக்கணும். ஏசப்பா ஒரு உபாசம் கஞ்சி குடிக்கிறேன். வெள்ளிக்கிழமை கஞ்சி குடிப்பேன் வெள்ளிக்கிழமை. ஏசப்பா காப்பாத்து, எல்லாரும் காப்பாத்து. நன்றி ஐயா. காப்பாத்து. சரி ஐயா.
ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஆந்திராவில் இருக்கிறதான சியோன் மலைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆந்திராவில் இருக்கிறதான சியோன் மலைன்னு சொல்லுவாங்க. இந்த மலையை பார்த்தீங்கன்னா, மலை சுற்றி இழுக்கிறதான கோயில்கள் அப்படி இல்லை, ஒரு ஜெபிக்கூடியதான ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக என்ன வச்சுருக்கிறாங்க, உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இதான் வந்து இறங்கி போகிறதான ஒரு பாதை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய பேர் மெழுகுவர்த்தி என்ன செய்கிறாங்க, ஏற்றிட்டு இருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நல்ல உட்காரக்கூடியதான ஒரு இயல்பான ஒரு சூழ்நிலை, எல்லாம் உட்காந்து இங்கே நல்லா ப்ரேயர் பண்ணலாம், நல்லா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜோம் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஜோம் பண்ணுறவங்க என்னென்ன செய்கிறாங்க அது எப்படிலாம் பார்த்து. இங்கே ஜோம் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு மெழுகுவர்த்தியை இந்த இடத்துல ஏற்றி வைத்து இந்த இடத்துல அவங்கள ஏற்றி வச்சு அப்படி என்ன செய்கிறாங்க, அவங்க ஜோம் பண்ணிட்டுருக்குறாங்க. இப்போ வச்சுருக்காங்க இல்லையா, அதெல்லாம் மெழுகுவர்த்தி ஏற்றக்கூடியதான இடம். அது இதெல்லாம் மெழுகுவர்த்தி ஏற்றி அவங்க ஜெபிக்கக்கூடியதான எல்லா இடமா இருக்குது. அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சூழல். அப்போ இந்த இடத்துல எல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா இது அது ஆந்திராவில் இருக்குது. நம்முடைய சகோதரன் என்ன பண்ணாருன்னா, வாங்க நம்ம அந்த சியோன் மலைக்கு போவோம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கு மத்தியிலே நம்ம வந்து நிற்கிறோம். என்ன சொல்கிறோன்னா, இந்த காலத்தில் இப்படி ஒரு இடத்த நான் பார்த்தது இல்லை. ஏன்னா பாருங்கள், எல்லாம் ப்ரேயர் பண்ணக்கூடியதான இடம், எல்லாம் ப்ரேயர் பண்ணக்கூடியதான ஒரு இடம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அப்படின்னா வந்து இயேசு கிறிஸ்துவானவர் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் ஒரு வாசம் பண்ணுறது இல்லை. ஆனால் இருந்தாலும் இது ஒரு ஜனங்களுக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்து ஒரு அமைதியாக உட்கார்ந்து ஒரு ஜெபிக்கக்கூடியதான ஒரு பிளேசஸாக இருக்குது. நம்ம எவ்வளோ உயரத்தில் வந்திருக்கோம் பாருங்கள். வருது அந்த உயரத்தை நான் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ உயரத்தில் நம்ம இருக்கிறோம். இங்கே எல்லாம் என்னென்ன இருக்குது பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய ஒரு இது, நான் ஃப்ரெண்டு கேமராவில் காட்டுறேன். ஒரு ஹைட்டில் இருக்கிறோம் இல்லையா, ஒரு மலை மேலே நம்ம இருக்கிறோம். இதில் ஜூம் பண்ணி காட்டுவோமா, ஒரு சபை இருக்குது. அடுத்து மேகமூட்டம் சூழ்ந்துருக்கு. இது வந்து கீழே இறங்கி போகிறதான் ஒரு ஸ்தலம். கீழே இறங்கி போகிற இடம் இது. சுற்றிலும் மழை காடாக இருக்குது இல்லையா. சரி, ஆணுடைய கிருபையினால் இறக்கத்தினால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு வந்து வீடியோக்குள்ளே பதிவிட்டு எடுக்கிறோம். இந்த இடத்துல உண்மையாகவே என்ன சொல்ல வரேன்னா, ஒரே ஒரு பதிவு, எவ்வளோ ஒரு உயர் மலையாக இருக்கட்டும் அல்லது எவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு இடமா இருக்கட்டும், ஒரு மனுஷன் ஒரு நிம்மதியாக உட்கார்ந்து அவனை யார் என்று அவன் நிதானித்து, அவன் நான் இந்த உலகத்திற்கு எதுக்கு வந்தேன், என்ன காரியத்தை நான் செயல்பட வந்தேன்னு சொல்லி அவன் ஒரு அறிந்து அந்த காரியங்களை நிறைய காரியங்களை அறிந்து ஒரு ஊழியத்தை ஒரு மனுஷன் செய்கிற போது, அப்போது யார், திக்கற்றவர்கள், விதவைகள், ஊனமுற்றவர்கள், அடுத்து மாற்றுத்திறனாளிகள், இப்படிப்பட்ட நபர்களுக்கு நம்ம ஒரு ஊழியத்தை செய்கிற போது, இந்த உலகத்துக்குரியதான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதான எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். ஆனால் ஒரு ஜென்மம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதான ஆட்கள் இல்லையா. இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய காரியங்களில் அவங்க வந்து ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு இடத்த பார்த்துருக்குறாங்க சரிங்களா. அதான் இந்த சியோன் மலையோடைய ஒரு இடம் இது. நான் வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் இந்த வீடியோ முடிவில். அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஆணுடைய கிருபை அதிகமாக இருக்குது. இப்போ அந்த ஆணுடைய கிருபை அதிகம் மட்டும் இல்லை, ஒரு அமைதல். இயேசு கிறிஸ்துவோட மலைப்பிரசங்கம் பண்ண போகிற போது எதுக்கு ஒரு மலையெல்லாம் தேர்ந்தெடுத்தார், எதுக்கு அந்த மலையில் போய் உட்கார்ந்து ஒரு ஊழியத்தை செய்தாருன்னா, அங்கே எந்த ஒரு மனுஷனுடைய தொந்தரவுகளோ மனுஷனுடைய ஒரு தடைகளோ இருக்காது. அவர் உயர்ந்த ஒரு மலையாக இருக்கும். அந்த மலையில் தான் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே உட்கார்ந்து அங்கே ஆண்டவர் 5000 பேர்த்துக்கு நிறைய ஜனங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், மலைப்பிரசங்கத்தை அவர் செய்தார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் இந்த நாளில் கூட, இந்த நேரத்தில் கூட நமக்கு கிடைச்ச இந்த நேரத்துக்காக நம்ம என்ன செய்யலாம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஏன்னா நம்ம யாரை முதல்ல சந்தித்தோம், ஒரு வயதான ஒரு நபர். அவருடைய என்ன இந்த இடத்துல அவர் இருக்கிறார். அப்புறம் எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, இன்றைக்கும் தேவனாய் கர்த்தர் நம்புகிற மனுஷர்கள் பாக்கியவானுங்க. நிறைய பேர் நிறைய ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுறாங்க. நம்மளோ தேவனுடைய நாமத்தை குறித்து என்ன செய்கிறோம், மேன்மை பாராட்டுகிறோம்.
இந்த நாளில் கூட இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஆந்திரா பகுதி, இது ஆந்திராவில் தான் என்ன செய்கிறோம், சித்தூர் தான் நம்ம என்ன செய்கிறோம், வந்திருக்கிறோம். அதில் இந்த இடத்த பார்க்குறதான அன்பு சகோதரர்களே, நீங்களும் இந்த இடத்துக்கு என்ன செய்யுங்க, வரலாம், குடும்பம் வரலாம், வந்து என்ன செய்யலாம், கொஞ்சம் அப்படி இலைப்பாரிட்டு தேவனுடைய சத்தியத்தை என்ன செய்யலாம், நீங்கள் உட்காந்து ஆலோசிக்கலாம், செபிக்கலாம். ஏன்னா ஒரு முடிவுனால ஒரு முடிவு. ஏன்னா உலகத்தில் நீ எங்கே போனாலும் தேவனுடைய கிருபை இல்லாமல் நீ வாழ முடியாது. அதில் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு எங்களை அழைத்து வந்த ஆண்டவருக்கும் நன்றி சொல்லுறேன். ஏன்னா உலகத்தில் நீ எதை வேணால் ஆதாயப்படுத்தலாம், உன் ஆத்துமா நஷ்டம் அடைஞ்சால் அதோட லாபம் ஒன்றும் இல்லை. நீ உலகத்தில் நிறைய பேர் பல கோடிகளை சம்பாதித்து அவங்க என்ன செய்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் இப்படியே வாழ்கிறாங்க. அந்த வாழ்கிறதான அந்த மனுஷன் மக்கள் மத்தியில் தேவனுடைய கிருபையினால் நம்மளை ஆண்டவர் செய்கிறாரு, ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்துறத பார்க்குறோம். அதே போல் தான் இந்த நாளில் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்த விரும்புகிறேன். அன்பு பிரியமானவர்களே, உண்மையை சொல்ல போனால் நமக்கு ஒரு ஜெபிக்கக்கூடியதான ஒரு நல்ல இடம் பாருங்கள், உட்காருவோம், உட்காந்து பேசலாம். அப்போது நல்ல ஒரு இடத்த கடவுள் நினச்சிருக்காரு, கொடுத்துருக்கிறார். அதற்காக என்ன செய்யலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மலைப்பிரதேசம். இங்கே வந்துட்டு பார்க்குறோம், நிறைய காரியங்களை பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கும்போது சொல்ல வேண்டிய விஷயங்களை நான் சொல்லணும் இல்லையா? ஆமாம், நல்ல ஒரு மலைப்பிரதேசம் இல்லையா, மலைப்பிரதேசம் ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கும்போது அன்பு பிரியமானவர்களே, பார்ப்போம். கீழே நினைக்கிறேன், ஸ்டாண்டர்ட் மறந்தாச்சு. அப்போ இன்றைக்கி ஆணுடைய கிருபையினால், இறக்கத்தினால நம்ம அந்த இடத்துல என்ன செய்கிறோம், நின்று கொண்டிருக்கிறோம். அன்பு பிரியமானவர்களே, பார்க்கும்போது உண்மையை சொல்கிற ஒரு விஷயத்தை, எப்படி ஆணுடைய கிருபையினால், இறக்கத்தினால அவர் கொடுத்த இந்த நேரத்துக்காக